நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் செய்நன்றி அறிதல். தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். விளக்கம்: ஒருவன் தினை அளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனை அளவாக கொண்டு போற்றுவார். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். மாநில அந்தஸ்து கோரிக்கைக்கு பதில் இல்லாத நிலையில் கூட்டணியை ரங்கசாமி மறுபரிசீலனை செய்ய வேண்டும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் சனி பெயர்ச்சி விழா ஏற்பாடுகள் தீவிரம். ஆட்சியர் கலெக்டர் இஷிதா ரதி தகவல். காங்கிரஸ் கட்சியின் தன்மானம் உள்ள உண்மையான தொண்டர்கள் இந்த தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டும். அதிமுக செயலாளர் அன்பழகன் பேட்டி. இனி விரிவான செய்திகள். பிரதமருக்கு உரிய அழுத்தம் கொடுக்காதது ஏன்? மாநில அந்தஸ்துக்கு கோரிக்கைக்கு பதில் இல்லாத நிலையில் கூட்டணியை ரங்கசாமி மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நாராயணசாமி பேட்டி. புதுச்சேரி மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தெளிவான பதில் அளிக்காததால் முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டணியிலிருந்து வெளியே வர வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தினார். பிரதமரின் புதுச்சேரி வருகை வரவேற்கத்தக்கதென்றாலும் மக்கள் எதிர்பார்த்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாகவில்லை என அவர் தெரிவித்தார். ஆயுஷ்மான் திட்டம் முறையாக செயல்படுத்தப்படவில்லை, சிறப்பாக செயல்படுகிறது என பிரதமர் கூறியது போய் புதுச்சேரியில் இந்த திட்டம் தோல்வி அடைந்துள்ளது. இதுவரை ஆயுஷ்மான் அட்டை மக்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் ஜிப்மர் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு ஓரளவு மட்டுமே சிகிச்சை வழங்கப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரியில் முறையான சுற்றுலா வளர்ச்சி இல்லை என்றும் ரெஸ்டோ பார் திறப்புகள் கலாச்சார பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்றும் அவர் கூறினார். தகவல் தொழில்நுட்ப தொழிற்சாலைகள் கொண்டுவர அரசு தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமர் கூட்டத்தில் முதலமைச்சர் பேசும்பொழுது புதுவைக்கு நிதி ஒதுக்காதது சிறு வருத்தம் உள்ளது, மாநில அந்தஸ்து வழங்கும் என்று கூறினார். ஆனால் அது குறித்து பிரதமர் சிறிது கூட பேசவில்லை. மாநில அந்தஸ்து என்பது புதுச்சேரியின் முக்கிய பிரச்சனையாகும். அதற்காக பிரதமருக்கு உரிய அழுத்தம் கொடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர் முக்கிய கோரிக்கைக்கு பதில் இல்லாத நிலையில் கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தெரிவித்தார். பிரதமர் பொய் சொல்லக்கூடாது, உண்மைக்கு புறம்பாக பேசக்கூடாது. காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் செய்திருந்தால் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? பிரதமருக்கு ஞாபக மறதி அதிகம் உள்ளது. எங்களது ஆட்சியில் ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி போட்டதை தடுத்து நிறுத்தியவர் பிரதமர் தான். ஆனால் அரிசி போடவே இல்லை என பிரதமர் கூறியுள்ளார். மக்கள் எதிர்பார்த்த எதையும் பிரதமர் அறிவிக்கவில்லை. பிரதமர் வருகை முழுமையும் தோல்வியடைந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் புதுவை சுடுகாடாக மாற்றப்பட்டுள்ளது என்று இவ்வாறு அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சியின் தன்மானம் உள்ள உண்மையான தொண்டர்கள் இந்த தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டும். அதிமுக அன்பழகன் பேட்டி. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: கடந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக வக்பு வாரியத்திற்கு தலைவர் மற்றும் நிர்வாகிகள் நியமனம் செய்யப்படாமல் இருந்தனர். இதனால் முஸ்லிம் சமுதாய மக்களுடைய பல்வேறு உரிமைகள் பறிக்கப்பட்டன. அதிமுகவின் பல கட்ட தொடர் போராட்டங்கள் மற்றும் அதிமுகவின் கோரிக்கையையும் ஏற்று தற்பொழுது வக்பு வாரியத்திற்கு என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த ஒருவரை தலைவராகவும் ஒரு சில நியமன உறுப்பினர்களையும் நியமித்த முதலமைச்சர் அவர்களுக்கு அதிமுக சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வக்பு வாரியத்தில் புதிய வக்பு வாரிய சட்ட திருத்தப்படி 2 இந்துக்கள் உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதனால் எதிர்காலத்தில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தினால் அந்த நாடுகளில் பணிபுரியும் 1 கோடிக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
புதுச்சேரியில் இருந்து குறிப்பாக எனது உப்பளம் தொகுதி மற்றும் வில்லியனூர் தொகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் வளைகுடா நாடுகளில் பணிபுரிகின்றனர். அவர்களது உயிர் பாதுகாப்பை உறுதி செய்யவும் விருப்பப்படுபவர்களை பத்திரமாக நம் தாய் நாட்டிற்கு அழைத்து வர முதலமைச்சர் அவர்கள் நம் நாட்டு பிரதமருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் கடிதம் எழுத வேண்டும். தேர்தல் அறிக்கை வெளியிட ஒரு சில தினங்களே உள்ள நிலையில் மக்கள் நலன் சார்ந்த அரசின் முந்தைய அறிவிப்புகளை உடனடியாக செயல்படுத்த வேண்டியது அரசின் கடமையாகும். அந்த விதத்தில் மஞ்சள் நிற ரேஷன் கார்டு வைத்துள்ள அரசின் மாதாந்திர உதவித்தொகை பெறாத குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பு செயல் வடிவம் பெறவில்லை. தனியார் பள்ளிகளில் அட்டவணை இன பிள்ளைகளின் முழு கட்டணத்தையும் அரசு செலுத்துவது போன்று மீனவ சமுதாய மக்களுடைய பிள்ளைகளின் கல்வி கட்டணத்தையும் அரசு செலுத்தும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பு இன்னும் செயல்படுத்தப்படவில்லை. அரசு துறைகளில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள், தினக்கூலி ஊழியர்கள், பகுதி நேர விரிவுரையாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றும், கொரோனா காலத்தில் பணிபுரிந்து செவிலியர்களுக்கு ஊக்க மதிப்பெண் வழங்க வேண்டும் என்ற அறிவிப்பு உள்ளிட்டவைகளை சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு செயல்படுத்திட முதலமைச்சர் அவர்களும் துணைநிலை ஆளுநர் அவர்களும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியை பற்றி பேசுவதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வித அருகதையும் கிடையாது. தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் அதிகார பதவி வெறியில் ஏற்கனவே 20 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணியில் இருந்த திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க முடியாமல் தள்ளாடுகின்றன. புதுச்சேரியில் 2011இல் 7 இடங்களில் காங்கிரசும் 2 இடங்களில் திமுகவும் வெற்றி பெற்றன. அதேபோன்று 2016இல் காங்கிரஸ் 15 இடங்களிலும் திமுக 2 இடங்களிலும் வெற்றி பெற்றது. 15 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற பொழுது அதன் கூட்டணி கட்சியான திமுக வெறும் 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுவிட்டு தற்பொழுது எங்கள் தலைமையில்தான் ஆட்சி என்று பதவி வெறியில் காங்கிரஸை மிரட்டுகிறது. காங்கிரஸ் கட்சியின் தன்மானமுள்ள உண்மையான தொண்டர்கள் இந்த உண்மையான நிலையை உணர்ந்து இந்த தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் பொழுது மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில கழக துணை பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில அண்ணா சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மக்களுக்கு முழு நேரமும் உழைக்க தயார். ரமணாலை முன்னிட்டு இஸ்லாமிய மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் விழாவில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேச்சு. லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில சிறுபான்மை பிரிவு சார்பில் புனித ரமலானை முன்னிட்டு இஸ்லாமிய மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் நகர் தொகுதி உட்பட தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு 5000 மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். மேலும் விழா மேடைக்கு வந்த நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மற்றும் மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வழங்கி வாழ்த்து வரவேற்றனர். மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் அப்துல் வஹாப் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பூக்கடை ரமேஷ், பிரபாகரன், பாபு, பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, மண்டல பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், கண்ணபிரான், ராபர்ட், ஜேசுதாஸ், விஜயராஜ், மாநில செயலாளர்கள் ரவி, ராஜாராம், அனிதாஸ், செய்தி தொடர்பாளர் முகமது ஷஜிதா உள்ளிட்ட பல்வேறு அணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதில் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேசியதாவது, இந்த மாதம் புனிதமான மாதம். நோம்பிருந்து இறைவனை வேண்டுகிறோம். இஸ்லாம் மதம் தொடங்கப்பட்டதே அனைவரும் சமம் என்பதற்காகத்தான். அந்த வகையில் இந்த தேசத்தில் பல ஆண்டுகளாக நாம் அமைதியாக வாழ்ந்து வருகிறோம். அதற்கு இறைவனுக்கு நன்றி. ஏதோ வாழ்ந்தோம் என்று சென்றோம் என்று இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் புதுச்சேரி அரசியலில் ஈடுபட்டிருக்கிறேன். ஏதோ ஆட்சி செய்வதற்காக நான் வரவில்லை. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். மக்கள் அன்பும் ஆதரவும் அளித்தால் அவர்களுக்காக முழு நேரமும் உழைக்க தயாராக இருக்கிறேன். அதற்காகத்தான் தொழிலை எல்லாம் விட்டு வந்திருக்கிறேன். வெளிநாடு போல புதுச்சேரியை மாற்ற வேண்டும் என்பதே என் நோக்கம் என்று அவர் தெரிவித்தார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். அம்பேத்கர் வாழ்ந்த இடங்களை பார்வையிடுவதற்கான குழு ஆளுநர், முதல்வர், சபாநாயகர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் டாக்டர் PR அம்பேத்கர் யாத்ரா திட்டத்தின் கீழ் அம்பேத்கர் வாழ்ந்த இடங்களை பார்வையிடுவதற்கான குழு புதுச்சேரியில் புறப்பட்டது.
சாளுக்கி எக்ஸ்பிரஸ் ரயிலில் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் இருந்து இரவு 9:30 மணிக்கு புறப்பட்ட யாத்திரையை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர், புதுச்சேரி அரசு டாக்டர் BR அம்பேத்கர் யாத்திரை திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. அதற்காக அரசை பாராட்டுகிறேன். இது உங்களுடைய முதல் யாத்திரை. இந்த யாத்திரையில் பங்கேற்கும் ஒவ்வொருவருக்கும் நபருக்கும் தலா 40,000 ரூபாய் செலவு செய்யப்படுகிறது. நீங்கள் அனைவரும் யாத்திரை முடிந்து வந்த பிறகு இது பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த யாத்திரை திட்டத்தை மேம்படுத்துவதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, ஆதிதிராவிட நலத்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் உடனிருந்தனர். புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் கஞ்சா விற்ற 2 வாலிபர்கள் கைது. 150 கிராம் கஞ்சா, செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி உருவையார் திருக்காஞ்சி மெயின் ரோடு டி ஆண்டியார் பாளையம் சந்திப்பில் நேற்று மாலை 2 பேர் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக மங்களம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. குறிப்பாக சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பொதுமக்களுக்கு கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக தகவல் வந்ததை தொடர்ந்து போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். போலீசாரை கண்டதும் அங்கு நின்றிருந்த 2 பேர் தப்பி ஓட முயன்றனர். உடனடியாக அவர்களை விரட்டி பிடித்து விசாரித்ததில் உருவையாறு புதுநகரை சேர்ந்த 20 வயதுடைய முகிலன் மற்றும் கரிக்லாம்பேட் சுபாஷ் நகரை சேர்ந்த தமிழரசு என்பதும் கஞ்சாவை மறைத்து வைத்து விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 105 கிராம் கஞ்சா பொட்டலங்கள், 3 செல்போன்கள் மற்றும் 1100 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து இருவரையும் போலீசார் கைது செய்து போதைப் பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கண்டமங்கலம் ஒன்றியம் திமுக கழக சார்பில் நீர்பந்தலை விழுப்புரம் மாவட்ட செயலாளர் லட்சுமணன் தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் கோடை வெயில் தொடக்கத்தை ஒட்டி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின்படி அனைத்து மாவட்டங்களிலும் நீர்மோர் பந்தல் அமைத்து ஏழை எளிய மக்களுக்கு வெப்பத்தை தணிக்க வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் மண்டக்கப்பட்டு ஊராட்சி கோண்டூர் கூற்றோட்டில் நீர்மோர் பந்தல் தொடக்க விழா நடந்தது. இதில் விழுப்புரம் மாவட்ட திமுக கழக செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். மேலும் லட்சுமணனுக்கு மண்டக்கப்பட்ட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் MSR முருகன் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சியில் கண்டமங்கலம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் சீனி செல்வரங்கம் தலைமையை தாங்கினார். டாக்டர் லட்சுமணன் ஏழை எளிய மக்களுக்கு வெப்பத்தை தணிக்கும் வகையில் நீர்மோர், தர்பூசணி, இளநீர், செவ்வாழை மற்றும் லட்டு வழங்கினார். மாநில ஆதிதிராவிட நலக்குழு இணைச் செயலாளர் முன்னாள் MLA புஷ்பராஜ், ஒன்றிய பெருந்தலைவர் வாசன், மாவட்ட சிறுபான்மை அமைப்பாளர் தமிம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர் பாலசுப்ரமணியன், மாவட்ட கலை இலக்கிய அணி துணை அமைப்பாளர் தொல்காப்பியன், மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் வெற்றி குருமூர்த்தி, ஒன்றிய ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் சண்முகம், ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் பிரவீன்குமார் உட்பட திரளான கழக தொண்டர்கள் மற்றும் மிட்டா மண்டக்கப்பட்ட ஊராட்சி, கோண்டூர் ஊராட்சி, பாக்கம் ஊராட்சியை சேர்ந்த திமுக கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், கட்சி தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்திய திபெத்திய எல்லை காவல் படையினர் வில்லியனூரில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பாதுகாப்பு பணிக்கு இந்திய திபெத்திய எல்லை காவல் படையினர் வில்லியனூரில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பல்வேறு பாதுகாப்பு பணிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மத்திய தேர்தல் துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை DIG சத்யசுந்தரம் உத்தரவின் பேரில் IG மற்றும் சீனியர் SP மேற்பார்வையில் தேர்தல் பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ளப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பொது அமைதியை பேணுதல், குற்ற செயல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, பதட்டமான ஓட்டுச்சாவடியை அடையாளம் காணுதல் மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதற்காக மத்திய காவல் படை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதன் முன்னோட்டமாக வில்லியனூர் பகுதியில் சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மேற்பார்வையில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையில் இந்திய திபெத்திய எல்லை காவல் படையினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் வில்லியனூர், சுல்தான்பேட்டை முதல் மாடவீதி, கோட்டைமேடு, கண்ணகிப்பள்ளி, ஹைமாஸ் வழியாக சென்று கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவில் நடை திறக்கப்பட்டுள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது.
சந்திர கிரகணம் நிறைவடைந்த நிலையில் புதுச்சேரி அடுத்துள்ள பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் நடை திறக்கப்பட்டு பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. சந்திர கிரகணத்தை ஒட்டி புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் உள்ள முக்கிய கோவில்களின் நடை காலை முதல் அடைக்கப்பட்டது. தொடர்ந்து இரவு 7 மணிக்கு சந்திர கிரகணம் நிறைவு பெற்றது. இந்த நிலையில் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பஞ்சவடியில் அமைந்துள்ள 36 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலின் நடைகள் திறக்கப்பட்டு கோவில் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு கோவிலில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் உள்ளிட்ட அனைத்து சுவாமிகளுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். ஈரான் மீது நடைபெற்ற தாக்குதல்களை கண்டித்து புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டதாக கூறப்படும் ராணுவ தாக்குதல்களை கண்டித்து புதுச்சேரியில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுதேசி காட்டன் மில் அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு இடதுசாரி அமைப்பு மற்றும் சமூக அமைப்பினர் பங்கேற்றனர். ஈரானின் தேசிய இறையாண்மை மீறப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஒப்பந்தங்களும் ஐநா சாசனமும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். மேற்கு ஆசியாவில் அதிகரித்து வரும் பதற்ற நிலை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். அமெரிக்க இஸ்ரேல் யுத்த நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்திய ஒன்றிய அரசு உரத்த குரல் கொடுக்க வேண்டும் என்றும் மேற்கு ஆசிய மற்றும் வளைகுடா நாடுகளில் வாழும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஆகிய கட்சிகள் கலந்து கொண்டன. லாஸ்பேட்டையில் மேம்பாட்டு பணிகளை எம்பி மற்றும் எம்எல்ஏ இணைந்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் பகுதியில் மயானம் செல்லும் அணுகுமுறை சாலைக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் மற்றும் கருமாதி கொட்டகை கட்டுமானம் மற்றும் ஏற்கனவே உள்ள கருமாதி கொட்டகையில் கூடுதல் வசதிகள் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த பணிக்கான மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் இணைந்து தொடங்கி வைத்தனர். 2024-25 திட்ட நிதியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இப்பணிகள் செயல்படுத்தப்பட்டு 5 மாதங்களில் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் சனிப்பெயர்ச்சி விழா ஏற்பாடுகள் தீவிரம். ஆட்சியர் கலெக்டர் இஷிதா ரதி தகவல். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் சனிப்பெயர்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருவதாக கலெக்டர் இஷிதா ரதி தெரிவித்துள்ளார். காரைக்கால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் சனிப்பெயர்ச்சி விழா ஏற்பாடுகள் குறித்த அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் கலெக்டர் இஷிதா ரதி தலைமையில் நேற்று நடந்தது. கோவில் நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் உள்ளிட்ட அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். பின் கலெக்டர் இஷிதா ரதி கூறுகையில் சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும் இடம்பெயரும் சனிப்பெயர்ச்சி விழா வரும் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு நடக்கிறது. இதையொட்டி திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனைகள் நடக்கிறது. பக்தர்கள் வசதிக்காக இலவச மற்றும் 300, 600, 1000 ரூபாய் என சிறப்பு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு 15 டிக்கெட் கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் முதலுதவி மையங்கள், கழிவறை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு தரிசன வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. விழாவில் 4 லட்சம் பேர் வரை பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. விழாவிற்காக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து சிறப்பு பஸ்கள் மற்றும் ரயில்கள் இயக்கப்படுகிறது. நலன்குளத்தில் நீராடும் பொழுது சோப்பு, ஷாம்பு ஆகியவை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருநள்ளாறு முழுவதும் 200 இடங்களில் CCTV கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு 8300261071 மற்றும் 1070 மற்றும் 1077 கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளலாம் என்றார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மாநில அந்தஸ்து கோரிக்கைக்கு பதில் இல்லாத நிலையில் கூட்டணியை ரங்கசாமி மறுபரிசீலனை செய்ய வேண்டும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் சனிப்பெயர்ச்சி விழா ஏற்பாடுகள் தீவிரம். ஆட்சியர் கலெக்டர் இஷிதா ரதி தகவல். காங்கிரஸ் கட்சியின் தன்மானம் உள்ள உண்மையான தொண்டர்கள் இந்த தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டும். அதிமுக செயலாளர் அன்பழகன் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.